வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துட்ருக்கோன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்ருந்தோம். ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் டாப்பிக்கை தொடர்ந்து ஸ்டாப்ளிஷேஷன் பாலிசிஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் மானிட்ரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசின்னு சொல்லி 2 டாப்பிக்குமே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மானிட்ரி பாலிசியில் நம்ம அந்த பணம்னா என்ன, ஸோ பணம் அப்படின்ற வார்த்தை உருவானது எப்போது, ஸோ எப்போ அதை தொடர்ந்து பணம் அதோடைய பரிமாற்றங்கள் என்னென்ன, அதோட இலக்கணம் என்ன, ஸோ அதோடைய வரையறைகள்லாம் யார் யார் கொடுத்துருக்கா, ஸோ பண வீக்கம்னா என்ன, பண வாட்டம்னா என்ன, பண வீக்கத்தில் இருக்கக்கூடிய டைப்ஸ், பண வாட்டத்தில் இருக்கக்கூடிய டைப்ஸ், வணிகச் சுழல். ஸோ இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி ஓல்டு வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது நிதி பொருளியல். பொது நிதி. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பொது நிதி, பப்ளிக் ஃபினான்ஸ். ஓகேங்களா? ஃபினான்ஸ்னால் என்ன, அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ். ஸோ பொது நிதி அப்படின்றது, பொது நிதி என்ற பாடத்தின் தற்போதைய நவீன பெயர் தான் நிதி பொருளியல் ஆகும். ஸோ இந்த பொது நிதி அப்படின்றது தான் இப்போ நிதி பொருளியல், இப்போ இருக்க நியூ டாபிக் தான் நிதி பொருளியல். ஸோ அதோடைய ஓல்டு நேம் பொது நிதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஸ்கல் என்ற சொல் கூடை என பொருள்படும் கிரேக்க மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இது அரசின் பையை குறிக்கும். ஃபிஸ்கல் அப்படின்ற சொல் கூடை அப்படின்ற பொருள்படக்கூடிய கிரேக்க மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஃபிஸ்கல் அப்படின்னா இதை மேக்ஸிமம் இந்த மொழிபெயர்வு இல்லாமல் கிரேக்க மொழி சொல்லாக தான் இருக்கும். நம்ம போனோட இந்த மேக்ரோஸ் அப்படின்ற கிரேக்க மொழி சொல் பார்த்தோம். அதே மாதிரி இதில் ஃபிஸ்கல் அப்படின்ற கிரேக்க மொழி சொல், இதோட பொருள் கூடை. இதை தமிழில் ஃபிஸ்கல்னால் கூடைன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம எந்த ஒரு மீனிங்கில் அதை எடுத்துக்கிறோன்னா, அரசின் பை அப்படின்ற குறிக்கும் அப்படின்ற ஒரு மீனிங்கில் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, பொது நிதி என்பது அரசின் பொது அதிகார அமைப்புகளின் வரவு செலவுகளை பற்றியும் அவை ஒன்றோடொன்று சரி செய்து கொள்வதை பற்றியும் படிக்கும் அரசியலுக்கும் பொருளியலுக்கும் இடைப்பட்ட எல்லைக்கோடு என்று கூறியவர் டால்டன். ஸோ பொது நிதிக்குரிய ஒரு வரையறை டால்டன் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசோட பொது அதிகார அமைப்போட வரவு செலவு பற்றியதும் அவை ஒன்றோடொன்று சரி செய்து கொள்வதை பற்றியதையும் படிக்கும் அரசியலுக்கும் பொருளியலுக்கும் இடைப்பட்ட எல்லைக்கோடு என்று கூறியவர் டால்டன். பொது நிதி அப்படின்றதுக்குரிய வரையறையை டால்டன் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஆடம் ஸ்மித் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசின் வருவாய் மற்றும் செலவுகளின் இயல்பையும் கொள்கைகளையும் ஆராய்வதையே பொது நிதியியல் என்று கூறியவர் ஆடம் ஸ்மித் அவர்கள். அரசின் வருவாய் மற்றும் செலவுகளின் இயல்பையும் கொள்கைகளையும் ஆராய்வதே பொது நிதியியல் அப்படின்னு சொன்னவர் ஆடம் ஸ்மித். தற்கால பொது நிதியியல் 5 துணை பிரிவுகளை கொண்டுள்ளது. ஸோ 2 பேர், டால்டன், ஆடம் ஸ்மித்தோட வரையறை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அதோட 5 துணை பிரிவுகள். பொது நிதியியல் கீழே 5 துணை பிரிவுகள் இருக்குது. அது என்னென்னு பார்த்துடலாம். பொது வருவாய், பொது செலவு, பொது கடன், நிதி நிர்வாகம், நிதி கொள்கை. என்னென்ன இருக்குது? பொது வருவாய், பொது செலவு, பொது கடன், நிதி நிர்வாகம், நிதி கொள்கை. ஸோ இந்த 5மே நிதி பொருளியலோட பிரிவுகள். முக்கிய வேறுபாடு: தனியார் நிதி என்பது தனது வருமானத்திற்கு ஏற்ப செலவை சரிக்கட்டும். பொது நிதி என்பது தனது செலவை முதலில் மதிப்பிட்டு அதற்கேற்ப வருவாயை திரட்டும். ஸோ தனியார் நிதிக்கும் பொது நிதிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போ தனியாரோடைய செலவை வச்சு வருமானத்திற்கேற்ப செலவை சரி கட்டுவது தனியார் நிதி. செலவை வச்சு வருவாயை கணக்கிடுறது பொது நிதி. ஓகேங்களா? வருமானம் டு செலவுனா தனியார் நிதி, செலவு டு வருமானம்னா பொது நிதி. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தற்கால அரசுகள் வெறும் காவல் அரசாக மட்டும் இல்லாமல் நலம் பேணும் அரசாக விளங்குகின்றன. ஸோ கவர்மெண்ட் அப்படின்றது, இப்போ அந்த காலத்தில் கவர்மெண்ட் அப்படின்றப்போ அவங்களுக்குரிய செல்வத்தை அவங்களே தான் வச்சுருப்பாங்க. மக்களுக்கு அவ்வளோவா கொடுக்க மாட்டாங்க. மக்கள் உழைக்கிறது மக்களுக்கு, இவங்க உழைக்கிறது இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி. மன்னர் ஆட்சியான பார்த்திங்கன்னா மன்னர்கிட்ட தான் அதிக செல்வம் இருக்கும். ஸோ ஆனால் இப்போ இருக்க அரசாங்கன்றப்போ எல்லா மக்களுக்குமே சமமான ஒரு அந்தஸ்தில் இருக்கணும். ஸோ ஒரு பாதுகாப்பை மட்டும் கொடுக்காம எல்லாத்துலேயுமே சமூக நலத்துலேயுமே ஈடுபாடு கொண்டது தான் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் அப்படின்றத சொல்கிறாங்க. தற்கால அரசுகள் காவல் அரசாக மட்டும் இல்லாமல் நலம் பேணும் அரசாக விளங்குகின்றன.
நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பொது செலவு, பப்ளிக் எக்ஸ்பென்டிச்சர். எக்ஸ்பென்சர் ஓகேங்களா. இந்தியாவின் பாதுகாப்பு செலவு 1990-91 10,874 கோடியிலிருந்து 2018-19 2,95,511 கோடியாக பல மடங்கு அதிகரித்துள்ளது. மத்திய அரசின் மானியங்களுக்கான செலவு 1991 ரூபாய் 9,581 கோடியிலிருந்து 18-19 ரூபாய் 2,29,715.67 கோடியாக உயர்ந்துள்ளது. அதாவது எவ்வளோ செலவு அதிகரிச்சிருக்குன்னு பாருங்கள். 90ஸ்க்கும் இப்போ இருக்க 2Kக்கும் ஓகேங்களா. 90 அதாவது 90ஸோட லாஸ்ட்டில் ஓகேங்களா 1990-91 வெறும் 10,874 கோடியாக இருந்தது. 2018-19 2,95,511 கோடியாக பாதுகாப்பு செலவு. பாதுகாப்பு மீன்ஸ் நம்மளுடைய ஆர்மி சோல்ஜர், அவங்களுக்குரிய ஜெட்டு, அந்த கருவிகள், அவங்களுக்குரிய சம்பளம், சேல்ரி, ஸோ இதெல்லாமே சேர்த்து இதுக்குரிய செலவு மட்டுமே 2,95,511 கோடி. அதே மாதிரி அரசோட மானியங்கள் ஓகேங்களா. மானியங்களுக்கான செலவு அரசு கொடுக்குதில்ல நம்மளுக்கு. ஸோ கொடுக்கறதுக்கான செலவு 1991 வெறும் 10,000 கூட இல்லை, 9,581 கோடியாக இருந்தது. இப்போது 2,29,715.67 கோடியாக உயர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்றிய அரசின் வட்டி செலுத்துதலுக்கான தொகை 90-91 21,500 கோடியிலிருந்து இப்போ 2018-19 5,75,794 கோடியாக அதிகரித்துள்ளது. ஸோ ஒன்றிய அரசின் வட்டி. ஸோ நம்மக்கிட்ட அவ்வளோ காசு இருக்காது. இவ்வளோ காசு என்ன பண்ணுவாங்க, மத்திய அரசுக்கிட்ட வாங்கி நம்ம செலவு பண்ணுறோம். ஸோ அதுக்கு மத்திய அரசுக்கு வட்டி கட்டுறோம். அந்த வட்டி கட்டுற செலவு பார்த்திங்கன்னா 90ஸில் 21,500 கோடியாக இருந்தது. இப்போது மீன்ஸ் இப்போ கிடையாது, இப்போ இதை விட கூட இருக்கும். 2018-19 கணக்கு தான் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ 2018-19 5,75,794 கோடியாக உயர்ந்துள்ளது. பொது வருவாய் மற்றும் வரிகள். வரி என்பது ஒருவர், நபர் அல்லது நிறுவனம் அரசிடமிருந்து எந்த ஒரு நேரடி நன்மையும் எதிர்பாராமல் அரசுக்கு கட்டாயம் செலுத்த வேண்டிய ஒரு பங்களிப்பாகும் என கூறியவர்கள் அனடோல் முராட் மற்றும் டால்டன். ஸோ வரிக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தவங்க அனடோல் முராட் மற்றும் டால்டன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நபர் அல்லது ஒரு நிறுவனம் அரசிடமிருந்து எந்த ஒரு கைமாறு எதிர்பார்க்காம கட்டாயம் கொடுக்க வேண்டிய ஒரு அமௌண்ட்டு தான் வரி ஓகேங்களா. கட்டாயம் கொடுக்கணும். அதுக்கு திரும்ப ஓகே நம்ம வரி கொடுக்கறனால அரசு எதுவும் கொடுக்குன்றதை எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ வரின்றது எல்லாருமே செலுத்த வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அமௌண்ட் அப்படின்றத சொன்னவங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தவங்க டால்டனும் அனடோல் முராட்டும் ஓகேங்களா. வரி அல்லாத வருவாய் ஓகேங்களா. வரிசாரா வருவாய் ஆதாரங்கள், கட்டணம், தண்டத்தொகை, பொதுத்துறை நிறுவனங்களின் லாபம், மேம்பாட்டுக்கான சிறப்பு தீர்வைகள், அன்பளிப்புகள், மானியங்கள், மரண தீர்வை. ஸோ இதெல்லாம் வரி இல்லா வருவாயாக எதுக்கு போகுது, கவர்மெண்ட்டு கொடுக்குறது தான். நம்ம ஃபீஸ் கட்டுறது, ஃபைன் கட்டுறது, வரி எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். வரி போக நம்ம கொடுக்கக்கூடிய வருவாய்கள். வரி இல்லா வருவாய் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட்டணம், தண்டத்தொகை, பொதுத்துறை நிறுவனங்களின் லாபம், மேம்பாட்டுக்கான சிறப்பு தீர்வை, அன்பளிப்பு, மானியங்கள், மரண தீர்வை. இதெல்லாமே எக்ஸ்ட்ராவாக வருவாயாக கிடைக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு ஆடம் ஸ்மித்தின் வரி விதிப்பின் 4 புனித விதிகள். ஸோ ஆடம் ஸ்மித்தோட 4 விதிகள் இதை கேட்கலாம். ஸோ என்னென்ன விதி இருக்குன்னா, செலுத்தும் திறன் விதி, நிச்சயத்தன்மை விதி, வசதி விதி, சிக்கன விதி. செலுத்தும் திறன் விதி, நிச்சயத்தன்மை விதி, வசதி விதி, சிக்கன விதி 4மே ஆடம் ஸ்மித்தோட வரி விதிப்போட 4 புனித விதிகள்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நேர்முக மறைமுக வரி, டைரக்ட் இன்டைரக்ட் டாக்ஸ். இப்போ டைரக்ட் டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவரின் வருமானம் அல்லது செல்வத்தின் மீது விதிக்கப்படும் வரி சுமையை பிறருக்கு மாற்ற இயலாத வளர்வீத தன்மை கொண்ட வரி. இப்போ நான் வரி கட்டணும்னா நான் தான் கட்டணும். வரியை போயிட்டு வேற ஒருத்தர் சொல்லி
இவர் என் வரியை வந்து இவர் கட்டுவார், ஏன்னா என் சம்பளத்தை இவர் வாங்கிட்டாருன்னு சொல்ல முடியாதுல்ல. ஓகேங்களா? அதாவது நம்ம வரியை நம்மளே தான் கட்டணும், வேறு ஒருத்தவங்களால அந்த ஆப்ஷனே இல்லாத வரி தான் டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வருமான வரி, நிறுவன வரி. நீ சம்பாதிக்கிறதுக்குரிய வரி ப்ளஸ் நீ ஏதாவது இன்ஸ்டியூஷன் ஏதாவது வச்சுன்னா அதுக்கு வரி கட்டணும். ஸோ நீ வச்சுருந்தா நீ தான் கட்டணும். ஸோ இது ரெண்டுமே வந்து யார் வருமானம் பண்ணுறாங்களோ அவங்க தான் கட்டணும், யார் நிறுவனம் நடத்துகிறாங்களோ அவங்க தான் கட்டணும். இது டைரக்ட் டேக்ஸ்க்கு. சாரி, டாஸ்க் இல்லை, டேக்ஸு. நெக்ஸ்ட்டு தன்மை. இதோட ப்ரொக்ரெசிவ் என்னென்னா கொண்ட வரி இது வந்து வளர்வீத தன்மையாக இருக்கும். வளர்வீத வரிமுறைன்னு சொல்லிட்டு நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸில் வந்து ஒன்று பார்த்துருந்தோம். இந்த கலப்பு பொருளாதாரத்தில் வந்து இந்த வளர்வீத வரிமுறை வந்து பின்பற்றப்படுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தன்மையை கொண்டு வந்து அந்த டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்கிறேன். டாஸ்க்குன்னு சொல்கிறேன். டைரக்ட் டேக்ஸ். ஓகேங்களா? நேரடி வரின்னு நான் சொல்கிறேன். நேர்முக வரி. ஓகேங்களா? இந்த நேர்முக வரி வந்து வளர்வீத வரித்தன்மை கொண்டது. எடுத்துக்காட்டு வருமான வரி, நிறுவன வரி. இந்தியாவில் நேரடி வரி சார்ந்த கொள்கைகளை நிதி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய நேர்முக வரி வாரியம் பரிந்துரைக்கிறது. ஸோ இந்த நேரடி வரிகளை வந்து வாங்கி அதை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அமைப்பு இருக்குது. அது மத்திய நேர்முக வரி வாரியம். ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் வந்து இயங்கக்கூடிய இந்த நிதி அமைச்சகத்துக்கு கீழே இது இயங்குது. இதோட பேர் வந்து CBDT, அதாவது மத்திய நேர்முக வரி வாரியம். ஓகேங்களா? மத்திய நேர்முக வரி வாரியம். நெக்ஸ்ட்டு மறைமுக வரி, இன்டைரக்ட் டேக்ஸ். ஓகேங்களா? பண்டங்கள் மற்றும் பணிகள் மீது விதிக்கப்பட்டு வரி சுமையை எளிதாக மற்றொருவர் மீது மாற்றக்கூடிய தேய்வீத தன்மை கொண்ட வரி. எடுத்துக்காட்டு GST, சுங்கத்தீர்வை, கேளிக்கை வரி. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளும் கட்டலாம். ஸோ என்ன பண்ணுவாங்க, GST வந்து பொருள் தயாரிக்கிறவங்க தான் GST கட்டணும். ஆனால் அந்த GST என்ன பண்ணுவாங்க, அந்த பொருள் வாங்குறவங்களோட தலையில் கட்டிடுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணணும், GSTயோட அந்த வரியை சேர்த்து கட்டணும். அந்த வரியை எடுத்து அவன் கட்டிடுவான் ஈஸியாக. ஸோ இந்த மாதிரி தேய்வீத தன்மை கொண்ட வரி தான் இன்டைரக்ட் டேக்ஸ். ஓகேங்களா? அதாவது நமக்குடைய வரியை வந்து மற்றவங்க கட்டுற மாதிரி பண்ணலாம். ஸோ இதை தான் மறைமுக வரின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு GST, சுங்கத்தீர்வை, கேளிக்கை வரி. தீங்கு விளைவிக்கக்கூடிய புகையிலை, மது போன்ற பண்டங்கள் மீது விதிக்கப்படும் மறைமுக வரி பாவ வரி எனப்படும். ஸோ தீங்கு விளைவிக்கக்கூடிய புகையிலை, மது அதில் போன்ற பண்டங்கள் மீது விதிக்கப்படுற வரி வந்து பாவ வரின்னு சொல்கிறாங்க. சின் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மறைமுக இந்த இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒன் வேர்டில் கேட்கலாம். ஓகேங்களா? டைரக்ட் கொஸ்டின் இதெல்லாம். தீங்கு விளைவிக்க மது, புகையிலை போன்ற பொருட்கள் மீது விதிக்கப்படும் வரியின் பெயர் என்ன? ஸோ இது ஈஸியாக கேட்கலாம் இந்த மாதிரி. ஸோ மறைமுக வரிக்குரிய எடுத்துக்காட்டு என்ன, நேர்முக வரிக்குரிய எடுத்துக்காட்டு என்ன, நேர்முக வரி வந்து வளர்வீத வரிமுறையா இல்லை தேய்வீத வரிமுறையா? ஸோ இந்த மாதிரினா கேட்கலாம் உங்களுக்கு. நான் நோட் பண்ணிக்கோங்க. மறைமுக வரியின் உறுதியற்ற தன்மையை குறிப்பிட்ட டால்டன் 2+2 என்பது 4 அல்ல, அது 3 அல்லது அதற்கும் குறைவாக இருக்கும் என்று கூறியுள்ளார். ஸோ மறைமுக வரியை பொறுத்தவரை இந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க ஒரு GST வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பொருள் அவங்க ஒரு 10 பொருள் தயாரிக்கிறாங்கன்னா அந்த 10 பொருளுக்குரிய GST 10 பொருள் மீது தனித்தனியாக எழுதிடுவாங்க. ஸோ எழுதி நம்மக்கிட்டேருந்து வாங்கி மொத்தமாக கட்டுறப்போ அவங்களுக்கு அமௌண்ட் குறையும். ஸோ நம்மக்கிட்டேருந்து வாங்குறதுலேயுமே கொஞ்சம் எடுத்துகிட்டு அவங்க கட்டுவாங்க GSTயாக. ஸோ இந்த மாதிரி கட்டுறதுனால இந்த மறைமுக வரியை வந்து டால்டன் என்ன சொல்கிறான்னா 2+2 அப்படின்றது 4 இல்லை, ஒன்று 3 இருக்கும், இல்லை 3 விட குறைவாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் வரி, GST என்ன? GSTனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பல்வேறு மறைமுக வரிகளுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட GST சட்டம் நாடாளுமன்றத்தில் 2017 மார்ச் 29 நிறைவேற்றப்பட்டு 2017 ஜூலை 1 முதல் அமலுக்கு வந்தது. ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இந்த எக்ஸாமில் மட்டும் இல்லை, நிறையா எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. GST வந்து ஃபஸ்ட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட டேட் வந்து 2017 மார்ச் 29. அது அமலுக்கு வந்தது வந்து 2017 ஜூலை 1. ஓகேங்களா? GST என்பது அடித்தள விளைவில்லாத நோ கேஸ்கேடிங் எஃபெக்ட், வரிக்கு வரி இல்லாத ஒரு முனை நுகர்வு சார்ந்த இட அடிப்படையிலான மறைமுக வரியாகும். GST அப்படின்றது அடித்தள விளைவில்லாத
எந்த ஒரு எஃபெக்டும் இல்லாத வரிக்கு வரி இல்லாத ஒரு முனை நுகர்வு சார்ந்த இட அடிப்படையிலான மறைமுக வரியாகும். ஜிஎஸ்டியின் 3 கூறுகள். சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டின்னு 3 இருக்குது. சிஜிஎஸ்டின்றது மாநிலத்திற்குள் நடைபெறும் விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுறது. ஸோ ஒரு மாநிலம் மீன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. இப்போது ஜிஎஸ்டின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்தது. மீன்ஸ் இப்போ இந்தியாவுக்குள்ளே எல்லா மாநிலங்களையும் நடக்கக்கூடிய மத்திய அரசு சார்ந்த பொருட்கள். ஸோ அதுக்குரிய ஜிஎஸ்டி வந்து மத்திய அரசே வந்து கலெக்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி சிஜிஎஸ்டின்றது மாநிலத்திற்குள் நடைபெறும் விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவது. மாநில அரசுக்குள்ளே தான் அது நடைபெறும். ஸோ ஆனால் அந்த டேக்ஸ் வந்து எங்கே போகும்னா மத்திய அரசுக்கு போகும். அதே இது மாநில அரசுக்குள்ளே விற்பனை செய்கிறது மாநில அரசே வசூலிச்சுன்னா அதுதான் எஸ்ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து நீங்கள் எங்கேயாவது பெரிய ஷாப்பிங் மால் எங்கேயாவது போனீங்கன்னா அந்த பில்லில் போட்டிருப்பாங்க சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டின்னு. சிஜிஎஸ்டின்றது அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கட்டுற அமௌண்ட்டு, எஸ்ஜிஎஸ்டின்றது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கட்டுற அமௌண்ட்டு. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு மாநிலத்துக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே வந்து மாநிலத்துக்குள்ளே நடைபெற விற்பனையில் வந்து வசூலிக்கப்படக்கூடியது. ஐஜிஎஸ்டின்றது மாநிலங்களுக்கு இடையேயான விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்பட்டு இட அடிப்படையில் பகிர்ந்து கொள்ளப்படுவது. ஐஜிஎஸ்டின்றது இப்போ தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் விற்கிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னா அப்போ போடுற ஜிஎஸ்டியை வந்து ஐஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. இந்த ஐஜிஎஸ்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ தமிழ்நாடு கேரளாவுக்கும் பிரித்து கொடுத்துரும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஐஜிஎஸ்டின்றது மாநிலங்களுக்கு இடையேயான, எஸ்ஜிஎஸ்டியும் சிஜிஎஸ்டியும் மாநிலங்களுக்குள்ளே நடைபெறுறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது பொதுக்கடன். ஓகேங்களா? இந்த பொதுக்கடன் இந்த டாபிக் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்ற பார்க்கலாம். ஜிஎஸ்டினா என்னென்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு டேக்ஸ், நேர்முக மறைமுக வரிகள் பார்த்துருக்கோம். ஸோ வரி பற்றிய வரையறைகள் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பொது செலவு. ஸோ பொது செலவுக்கு வந்து பொதுநிதி பற்றி சொன்னவங்கன்னா யார், ஸோ பொதுநிதினா என்ன, ஸோ இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பொதுக்கடன் அந்த டாபிக் வந்து பார்த்துடலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்க்காதவங்க, ஃபஸ்ட் டைம் தான் இந்த வீடியோ பார்க்குறேன்றவங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்னால் பாருங்கள். ஸோ எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குற கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவாங்க. அது போக புக் கண்டென்ட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.